ஹாய் மக்களே, வெல்கம் டு கோயம்புத்தூர் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலக் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சைட் டிஷ் கூட செய்ய வேணாம், வெறும் கேர்டு வச்சுட்டு இதை சாப்பிட்றலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு கட்டு பாலக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட உப்பு, எண்ணெய், கொஞ்சம் நெய், அப்புறம் அதுக்கு தேவையான கோதுமை மாவு, வரமிளகாய் 2, பூண்டு பல் ஒரு 4, சீஸ் கொஞ்சம் எடுத்துருக்கோம், அதோட கரம் மசாலா எடுத்துருக்கோம். அவ்வளோதான். இதில் ஆட் பண்ண போகிற பொருட்கள் இவ்வளோ தான். இப்போ என்ன பண்ணலான்னா, பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதோடு சேர்த்துட்டு இப்போ நம்ம 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம் முழுசாக. அதோட 4 பல் பூண்டு, ஓகேங்களா, வச்சுட்டு அதில் கொஞ்சம் வெள்ளை சர்க்கரை சேர்க்குறோம். அது எதுக்காக சேர்க்குறோம்னா, லைட்டாக தான், ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். அது எதுக்குன்னா, இந்த கீரையோட கலர் மாறாமல் அப்படியே திக்கு க்ரீன் கலரில் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அதை கொதிக்க வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கூட கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். கீரை வந்து அதில் இருக்கிற நல்லா வெந்து வரும், ஓகேங்களா. வெந்ததுக்கப்புறமா அதை வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம், ஓகேவா. ஸோ இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் இறங்கிட்டு கீரையெல்லாம் சுருங்கியிருக்கும். ஓகே, சுருங்கிட்டு நல்லா வெந்திருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஆற வச்சுட்டு அப்புறமா அரைக்கணுங்க. இந்த மாதிரி அரைச்சாச்சு. எடுத்து வேற ஒரு பவுலில் அதை வச்சுருங்க, ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு தேவையான கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம அதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, கரம் மசாலா தூள் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போதும். ஒரு 10 சப்பாத்தி செய்கிறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு தேவையான மாவு இது. இதில் நீங்கள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு சீஸ் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம், அந்த சீஸையும் அதில் ஆட் பண்ணியாச்சு, ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நீங்கள் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம், ஓகேங்களா. சேர்த்துட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் வரும், அதுக்காக தான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பாலக் கீரையை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மிக்ஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், யூஸ்வலாக நம்ம சப்பாத்தி செய்கிறோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நம்ம அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம். நம்ம பாலக்கீரையில் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி இதுக்கு போதுமானதாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் சைடில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிட்டு மாவு போட்டு தேய்ங்க. அப்போ தான் வந்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரி மாவு நல்லா போட்டுட்டு தேய்ச்சி எடுத்து நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு எடுக்க வேண்டியது தான். நம்ம சூப்பரான பாலக் சப்பாத்தி ரெடி ஆகிடும். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக ஜஸ்ட்டு ஒரு தேங்காவை மட்டும் அரைச்சிட்டு சட்னி செய்வோம் இல்லையா, அது கூட நீங்கள் செய்யலாம். இல்லை வெறும் கேர்டு வச்சுட்டு கூட நீங்கள் அதை சாப்பிட்றலாம், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டாச்சு. போட்டுட்டு மேலே எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு 2 சைடுமே இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடணும். ஏன்னா நம்ம மாவு வச்சு தான் அரைக்கிறோம்ல, மாவு வச்சு தான் தேய்க்கிறோம் இல்லையா, அதனால் எண்ணெய் விட்டுட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா வேக விட்டுட்டு பொறுமையாக சுட்டு எடுத்துட்டு மேலே நீங்கள் கொஞ்சம் நெய் கூட தடவிக்கலாங்க. அது இன்னும் கொஞ்சம் இதோட சுவையை செம்மையாக நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி காட்டும், ஓகே, சாப்பிடும்போது. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சூப்பராக எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சுட சுட இதை சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ இது மேலே நம்ம கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நெய் தடவுறது எகெயின் உங்களுக்கு ஒரு சூப்பர் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நெய் தடவிட்டு சப்பாத்தி எடுத்துக்கலாம். செம்மையாக நம்ம டேஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே இப்போ இதை கேர்டு வச்சுட்டு செம்மையாக சாப்பிட போகிறேன்.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வீட்லேயே நீங்கள் பாலக் சப்பாத்தி செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.